வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ரசவாதம் படிச்சேங்க சார். ஏப்ரல் மாத விண்மீன் இதழ்ல வந்து ரசவாதம் அப்பு சிவா சாருடைய ரசவாதம் படிச்சேங்க சார். அதுல வந்து நாயகன் வந்து ரகு. ரகு வந்து பார்த்தீங்கன்னா, ராகவன்ற அவங்களுடைய பேராசிரியர் வந்து ராகவன். அவருக்கு வந்து ரொம்ப அவருடைய அந்த பாடம் நடத்துற விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவருடைய அவருடைய அந்த பாடம் நடத்துற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அப்படின்றதுனால வேற எந்த சப்ஜெக்ட்டும் எடுக்காம, அவருடைய அந்த ஈர்ப்புக்காகவே வந்து அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறார். உயிரியல் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு அவர் வந்து. அதை எடுத்துட்டு அவருக்காகவே அந்த இத படிச்சுட்டு, அப்புறம் ஒரு கட்டத்தில படிச்சு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒர்க் போயிர்றாரு. ஐடி நிறுவனத்தில வந்து ஒர்க் பண்ண போயிர்றாரு. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாரு. நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அந்த வேலை டவுன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதுல ஜாப்ல சேர்ந்துர்றாரு. சேர்ந்து முடிச்சுட்டு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் வருமானம் இல்லாதனால, யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பேப்பர்ல வந்து ராகவன் சாருடைய ஒரு இந்து இதழ்ல வந்து பார்க்குறாரு. அந்த நியூஸ் பார்க்குறாரு. அவருடைய கட்டுரைய பார்க்குறாரு. அத பார்த்து அவரு இம்ப்ரெஸ் ஆயி, இந்த மாரி அவருக்கு ஆச்சரியம். நம்ம சார் வந்து இந்த மாரி வந்திருக்கிறாரு. ஒரு கட்டுரை எழுதியிருக்காருன்னு அத பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டு, அந்த அவர் வந்து மூளை மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவரு. அத பார்த்துட்டு வந்து அவருக்கு ஒரு இதாயிடுது. நம்ம சார் இந்த மாரி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, அவர தொடர்பு கொள்றாரு. அவரும் வந்து இந்த மாரி உன்னுடைய தொடர்பு கொண்டது வந்து எனக்கு ரொம்ப அ சந்தோஷம்னு சொல்லிட்டு, "நீ என்ன பார்க்க வான்னு" சொல்லி அவர அழைக்கிறாரு. என்ட்ட வந்து உன்கிட்ட வந்து நான் ஒரு சில விஷயத்துல வந்து நான் கொஞ்சம் சில விஷயங்கள கேட்கணும். அத பத்தி சில ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு ஒரு கலந்துரையாடலுக்காக அவர்ட்ட கேட்கறாரு. கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவரு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு போறதுக்காக ஆ கேட்டு தொறந்து உள்ள போறாரு. கொஞ்சம் அது ஒரு கார்டன் மாரி இருக்கு. அதுக்குள்ள போறாரு. ஆ ஒரு இருட்டு ரூமா இருக்கு. இருட்டு அறையா இருக்கு. அந்த அந்த அத தொறந்தோனே பார்த்தீங்கன்னா, உள்ளருந்து ஒரு ஒளி வந்து வெளிய வருது. பார்த்தீங்கன்னா, உள்ள பல மணிகண்டம் கார்த்திகேயன் உங்க மைக் கொஞ்சம் கிட்ட வச்சீங்களேன் வரைய கேட்கல. சார். சரிங்க சார். இப்போ ஓகே. இப்போ ஓகே. உள்ள இருந்து ஒரு ஒளி வருதுங்க சார். ஒளி வந்து உள்ள இருக்கிற அந்த புக்ஸுகள், அப்புறம் வந்து அந்த ஆ அ அந்த சிலைகள் நல்ல தேக்கு மரத்திலான சிலைகள் அந்த வடிவமைச்ச சிலைகள்லாம் அற்புதமா இருக்கு. உள்ளே பளபளன்னு ரூமே மின்னுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்களா, அவரு உள்ள இருந்து ஒருத்தர் வெளிய வந்து வரவேற்கிறாரு. பார்த்தா அவரு ராகவன் சார் தான். அவரு வந்து பார்த்தீங்களா, ஒரு மாரி தோற்றமே வேற மாதிரி இருக்காரு. ஒரு ரொம்ப அழு அ உடைகள்லாம் பார்த்தா ஒரு மாரி அ டல்லா இருக்கு. அவரோட தோற்றமே வேற மாரி பார்த்து, நம்ம ராகவன் சாரா இவரு அப்படின்ற மாரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறாரு அவரு. பார்த்துட்டு பேசுறாரு. அவர் வந்து அவருடைய பேச்சிலயும் கொஞ்சம் வாய்ஸே வேற மாதிரி இருக்கு. உள்ள கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வா வாங்க அப்படின்னு சொல்லி வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு, அவரு வேற ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி பேசுறாரு. அதாவது அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆ கார்த்திகேயன், அவரு மைக்க சார். கிட்ட வச்சுக்கோங்க. ஒண்ணுமே கேட்கல எங்களுக்கு. ஓ! அப்படிங்களா நீங்க சார்? பேசுறத பேசி சீக்கிரம் முடிக்கணும். அது புரியாம இப்போ ஒண்ணுமே அப்படியா கேட்கல எங்களுக்கு. ஓகே, பேசுங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் இப்ப கேக்குதுங்களா சார்? சார், ஆ ராகவனுக்கு வந்து தம்பி ஒருத்தர் இருக்காரு சார். அவர் பேர் கோபாலகிருஷ்ணன். அவர் வந்து பார்த்தீங்களா, ஒரு திருமணம் ஆனவரு. ஆனா வந்து ராகவன் சாருக்கு திருமணம் ஆகல. ஆனா வந்து கோபாலகிருஷ்ணனுக்கு வந்து குழந்தை இல்லாதனால அவர் மனைவி இறந்துட்டாங்க ஒரு கட்டத்துல. அப்ப ராகவன் சாரும் அவரும் ஒண்ணா தான் இருக்கிறாங்க. இவரு வந்து ரகு வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்களா, ராகவன் சார் வந்து வரவேற்கிறாரு. வரவேத்து அவரு பார்த்தா உடைகள் எல்லாம் பார்த்தா அவருக்கு வேற மாதிரி தெரியுது. ஒரு மாரி டல்லா இருக்கு. அவருக்கு உடைகள்லாம் வேற மாரி டல்லா இருக்கு. அத பார்த்துட்டு வந்து அவரு உள்ள கூப்பிடுறாரு. உள்ள போன உடனே பார்த்தீங்களா, அவரு வேற ஒரு அணுசக்தி அந்த சப்ஜெக்ட்ட பத்தி பேசுறாரு அவரு. ஆ அதாவது எப்படின்னா, ஆ ஒரு இதா வந்து அந்த ஆராய்ச்சி பத்தி பேசுறாரு அவரு. ஆராய்ச்சி அந்த மாரி அந்த சம்மந்தப்பட்டு பேசுறாரு அவரு. இந்த மாரி ஒரு உலோகத்த வந்து இன்னொரு உலோகத்தால மாத்த முடியுமா? அப்படின்ற மாரி அவர் வந்து அவர கேள்வி கேட்கிறாரு ரகுவ. அவருக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் விஞ்ஞானத்த பத்தி பேசுறாரு. அது ஏதோ பேசும்போது, இவரு ஏன் நம்ம ராகவன் சார் மாரியே தெரியல. இவரு இப்படி ஒரு மனுஷன வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து இப்படி ஒரு மனுஷன மாத்துமா? அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ரகு. பேசிட்டே இருக்கும்போது அவர் கையில வந்து ஒரு காப்பு கட்டியிருக்காரு. அந்த காப்பு சி இது வந்து என்ன காப்புன்னு கேட்கும்போது, அது வந்து இந்த மாரி இது சாதாரண ஒரு இரும்பு காப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அத கழட்டி வந்து ஒரு ஏதோ ஒண்ணு பண்றாரு. பண்ண உடனே அவர் வந்து பார்த்தா மறுபடியும் பேச்சு குடுக்குறாரு. பேச்சு குடுத்துட்டு, டக்குனு திரும்பி பார்த்தா
திரும்பி பார்த்தோன்னே அந்த உலகம் வந்து ஒரு தங்க இதா மாறிடுது. சின்ன சிறிது மோதிர சைஸ்ல வந்து ஒரு தங்க நிறத்தாலான ஒரு மோதிரமா மாறிடுது. அந்த சின்ன அந்த சைஸ்ல மோதிர சைஸ்ல மாறிடுது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆச்சரியத்துல வந்து இப்படி நம்ம இது அவருக்கு என்னன்னா ஏற்கனவே ஒரு கடன் இருக்கு. அந்த ரகு சாருக்கு வந்து ஏற்கனவே கடன் இருக்கு. அதனால வந்து அவரு கொஞ்சம் இது பண்றாரு. அந்த நமக்கு இந்த இதுல இருந்தா நம்ம கடன்லாம் அடைச்சிடலாமே அப்படின்னு மாதிரி பாக்குறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா ராகவன் அங்கதான் வந்து ராகவன் நிக்கிறாரு. நின்ன உடனே சொல்றாரு இந்த மாதிரி ராகவா ரகு எப்பப்பா அந்த அப்படின்னு சொல்லி அவரு எப்பயும் போல நார்மலா பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து இது என் தம்பி தான். அந்த மாதிரி சில இதுலனால அவனுக்கு மூளை கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால வந்து நான் மாற்று அறுவை சிகிச்சைலாம் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் கோளாறு இருக்குது அப்படின்ற மாதிரி இதை பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியான்ட்டு ஒரு ஆச்சரியம். சரி ஒரு நிமிஷம் நான் டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்கு போறாரு. இவர் வந்து ஆஹ், திரும்பி பார்க்கறதுக்குள்ள கேட்டை திறந்து வெளியே வந்துடுறாரு. ஓடி வந்துடுற மாதிரி அந்த கதை முடிகிற மாதிரி நான் படித்தேன் சார். ஏன்னா ஒரு முறை தான் நான் படித்தேன். சில இதை வந்து எனக்கு ஆர்டராக சொல்ல முடியல. அது கொஞ்சம் இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் சார் நான் படிச்சு. அதனால சில விஷயங்களை கொஞ்சம் விட்டுருக்கலாம். கொஞ்சம் லென்த்தாகவும் சொல்லிடலாம். சரிங்க சார். இதுதான் சார் அப்சேவா சார். எனக்கு வந்து ரொம்ப இதுல ரொம்ப சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரோடைய ஓகே. ஏற்கனவே வந்து இந்த இன்னொரு கதை படிச்சேன் சார். ஏற்கனவே அவர் கதைகளை வந்து நான் 2 கதை படிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு அருமையான கதைகள். 2 கதையுமே எனக்கு ரொம்ப அருமையான கதைகள் தான். ஓகே. அவருடைய நன்றி சிவா. எழுத்துக்கள் நன்றி நல்லா கார்த்திகேயன்.